TNT8 எக்ஸாமுக்கு தயாராகிற எல்லா ஆசிரியர் நண்பர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம். இங்கிலீஷ் டீச்சிங் மெத்தட்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அதுதான் டைரக்ட் மெத்தட். இத பத்தி நாம இன்னைக்கு முழுசா அலசி ஆராய போறோம். வாங்க ஆரம்பிச்சிடலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க. நீங்க இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கும்போது, மேம் இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம், சார் இந்த வார்த்தைய தமிழ் எப்படி சொல்றது, இப்படி கேட்டே உங்க இங்கிலீஷ் கிளாஸ் மொத்தமா ஒரு டிரான்ஸ்லேஷன் கிளாஸா மாறின மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆமா, அதுக்கு பேரு தான் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அதோட மொத்த ஃபோக்கஸும் எதுல இருந்துச்சு தெரியுமா? கிராமர் ரூல்ஸை மனப்பாடம் பண்றது, அப்புறம் வாக்கியத்தை மொழிபெயர்க்கிறது. இதனால என்ன ஆச்சு? ஒரு முடிவே இல்லாத டிரான்ஸ்லேஷன், என்ன படிக்கிறோனே புரியாம குழம்பி போன ஸ்டூடெண்ட்ஸ் கடைசியில என்ன ஆகுது? பரீட்சையில மார்க் வேணா வாங்கலாம், ஆனா ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்ல தைரியமா பேச முடியல. இந்த ஒரு பெரிய சிக்கலை சரி பண்ணத்தான் ஒரு ஹீரோ தேவைப்பட்டாரு. ஆமாங்க, இந்த டிரான்ஸ்லேஷன் பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க டீச்சிங் உலகத்துல ஒரு புரட்சியே நடந்துச்சு. அந்த புது மெத்தட், அந்த சேலஞ்சர் யாருன்னு பார்க்கலாமா? அதுதாங்க நம்ம டைரக்ட் மெத்தட். இதோட ஃபிலாசபி, அதாவது தத்துவமே ரொம்ப சிம்பிள். யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை எப்படி அதோட தாய்மொழியை கத்துக்குது? எந்த கிராமர் ரூல்ஸும் கிடையாது, டிரான்ஸ்லேஷனும் கிடையாது. சுத்தி இருக்கிறவங்க பேசுறத கேட்டு பார்த்தே கத்துக்குது இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு புது மொழியையும் கத்துக்கணும்னு இந்த மெத்தட் சொல்லுது. எவ்வளவு இயல்பான முறை இல்லையா? சரி, இதுக்கு ஆஃபீஷியலா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். வெப்ஸ்டர் அகராதி என்ன சொல்லுதுன்னா, டைரக்ட் மெத்தடுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட தாய்மொழியை பயன்படுத்தாம, டிரான்ஸ்லேஷன் இல்லாம, ஃபார்மல் கிராமர் இல்லாம, வெறும் கான்வர்சேஷன் மூலமாவே ஒரு மொழியை கத்துக் கொடுக்கறது தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த விதவுட் டிரான்ஸ்லேஷன், விதவுட் யூஸ் ஆஃப் த பியூப்பிள்ஸ் லாங்குவேஜ் என்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த மெத்தட் எப்படிதான் வேலை செய்யுது? இதோட கோல்டன் ரூல்ஸ், அதாவது இதோட அடிப்படை கொள்கைகள் என்னென்ன? வாங்க பார்க்கலாம். TNT8 எக்ஸாம்க்கு தயாராகிற உங்களுக்கு இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது. இதோட முதல் மற்றும் மிக முக்கியமான ரூல், கிளாஸ்ல தாய்மொழியை எவ்ளோ யூஸ் பண்ணலாம்? பதில் 0. ஆமாங்க, ஒரு வார்த்தை கூட தமிழ்ல பேசவே கூடாது. எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். இதுதான் டைரக்ட் மெத்தடோட மிகப்பெரிய அடையாளம். அடுத்த முக்கியமான பாயிண்ட், இங்க நாம வார்த்தைகளை தனித்தனியா சொல்லித்தர மாட்டோம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நாம பேசும்போது வார்த்தையாவா பேசுறோம்? இல்லையே, வாக்கியமா தானே பேசுறோம். அதனால இந்த மெத்தட்ல யூனிட் ஆஃப் டீச்சிங்கே ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு முழு வாக்கியம். தி யூனிட் ஆஃப் டீச்சிங் இஸ் தி சென்டென்ஸ். சரி, மத்த கீ பிரின்சிபிள்ஸையும் ஒரு குயிக்கா பாத்துடலாம். 1, வார்த்தைக்கும் அது சொல்ற பொருளுக்கும் ஒரு டைரக்ட் பாண்ட் இருக்கணும். 2, நாம அன்றாடம் பயன்படுத்துற வொக்காபுலரிக்கு தான் முக்கியத்துவம். 3, பேச்சுக்கு தான் முதலிடம். கிராமரை நேரடியா சொல்லிக் கொடுக்காம மறைமுகமா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் படங்கள், வீடியோக்கள் மாதிரி ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கடைசியா கண்ணுல பார்க்க முடியற கான்கிரீட் விஷயங்கள்ல ஆரம்பிச்சு யோசிக்க வேண்டிய ஆப்ஸ்ட்ராக்ட் விஷயங்களுக்கு போவாங்க. இதுதான் அதோட ப்ரொசீஜர். ஓகே, தியரிலாம் கேட்க நல்லதா இருக்கு. ஆனா ஒரு டீச்சரா இதை எப்படி நம்ம கிளாஸ் ரூம்ல பயன்படுத்துறது? வாங்க, ஒரு டீச்சரோட கேம் பிளான ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல டீச்சர் ஒரு சின்ன கதைய முழுக்க இங்கிலீஷ்ல சொல்வாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியறதுக்காக அதை சத்தமா படிச்சும் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கதைய வச்சு இங்கிலீஷ்லயே ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் நடக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும். அவங்களோட ப்ரொனன்சியேஷன், அதாவது உச்சரிப்பு, ரிதம், அதாவது ஓசை நயம், அப்புறம் இன்டனேஷன், அதாவது குரல் ஏற்ற இறக்கம், இது எல்லாத்தையும் சரி பண்றது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சூப்பரான விஷயமா இருந்தாலும் அதுல நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம டைரக்ட் மெத்தடோட மெரிட்ஸ் அண்ட் டிராபேக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸாம்ல வர்ற இவாலுவேஷன் கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்ல இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப உதவும். முதல்ல மெரிட்ஸ், அதாவது நிறைகளை பார்க்கலாம். இது ரொம்பவே நேச்சுரலா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மாணவர்களோட பேச்சு திறனை சூப்பரா வளர்க்கும், மொழியோட ஒரு நேரடி தொடர்பை உருவாக்கும். ஆனா டிராபேக்ஸும் இருக்கு. டீச்சர்ஸ் ரொம்ப திறமையானவங்களா இல்லனா இந்த மெத்தட் ஃபெயில் ஆயிடும். ஒரே ஒரு வார்த்தையை விளக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் 60 பேர் இருக்கிற நம்ம கிளாஸ் ரூம்க்கு இது அவ்வளவா செட் ஆகாது. இதுக்கு நிறைய டீச்சிங் எய்ட்ஸ் தேவைப்படும். அதனால இது கொஞ்சம் காஸ்ட்லியான மெத்தடும் கூட. ரொம்ப முக்கியமா ரீடிங் ரைட்டிங்க்கு இதுல முக்கியத்துவம் ரொம்பவே கம்மி. சரி, இவ்ளோ விஷயங்கள் நாம பார்த்திருக்கோம். இது எல்லாத்திலிருந்தும் உங்க தேர்வுக்காக நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அந்த ஒற்றை மைய கருத்து என்ன? இந்த மெத்தடோட ஒரே ஒரு கோல் இதுதான். ஒரு ஸ்டூடெண்ட் மனசுல ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கும் அது குறிக்கிற பொருளுக்கும் ஒரு நேரடி தொடர்பு, ஒரு டைரக்ட் பாண்ட உருவாக்குறது. அதாவது அவங்க ஆப்பிள் அப்படின்னு கேட்டா அவங்க மனசுல ஆப்பிள் பழத்தோட படம் வரணுமே தவிர ஆப்பிள்ங்கிற தமிழ் வார்த்தை வரக்கூடாது. இதுதாங்க அந்த டைரக்ட் பாண்ட்.
உங்க டிஎன்டி தேர்வுல நீங்க எல்லாரும் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்க.